இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்ளும் ஆஷஸினுடைய 5வது இறுதியுமான போட்டியில் நேற்றைய நாளில் 3ஆம் நாள் நிறைவுக்கு வந்த வேளையில் ஆஸ்திரேலிய அணி மிக பலமான நிலையில் இருக்கிறது. 518 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போது ஆஸ்திரேலிய அணி 134 ஓட்டங்கள் முன்னிலையில் இருக்கிறது. இங்கிலாந்தை விட இன்னும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது ஆஸ்திரேலிய பக்கமாக சென்றிருக்கிறது. இன்னும் மேலதிகமான ஓட்டங்களை பெற்று இங்கிலாந்து அணிக்கு 2வது இன்னிங்ஸை வாய்ப்பை ஆஸ்திரேலிய அணி கொடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த போட்டி ஒரு அழுத்தமான போட்டியாக இங்கிலாந்துக்கு மாறிப்போகும். நேற்றைய நாளில் த்ரிவர்செட் 163 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய 12வது சதத்தையும் நேற்றைய நாளில் டெஸ்ட் சதத்தையும் பூர்த்தி செய்திருந்தார். அதேவேளைய ஸ்மித் 129 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அவர் 37வது டெஸ்ட் சதத்தை நேற்றைய நாளில் பதிவு செய்திருந்தார். கவாஜா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கவாஜானுடைய இறுதிப் போட்டி என்பதால் இந்த போட்டியில் அவர் 17 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் ஆட்டமிழந்தார். எனினும் அவருடைய பிரியாவிடை போட்டி என்பது மிக முக்கியமானது. இங்கிலாந்து அணியின் சார்பாக பந்துவீச்சில் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். கேஷ் 13 ஓட்டங்களை பெற்று 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். தங் ஸ்டேஜ் 1 விக்கெட்டையும், பேன்ஸ்டோக்ஸ் 2 விக்கெட்டுகளையும், ஜேக்கப் பெத்தல் 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். போக்கினுடைய 4வது நாள் நாளைய நாள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஒருவேளை ஆஸ்திரேலிய அணிக்கான வாய்ப்பு இந்த போட்டியில் மிக பிரகாசமாக தெரிகிறது போல். காரணம் 518 ஓட்டங்களை கடந்து இருக்கிறது ஆஸ்திரேலிய அணி. நிச்சயமாக இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெல்வதற்கான வாய்ப்பு இப்போது லேசாக தெரிகிறது போல் தெரிகிறது. பார்ப்போம், எது எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அல்லது வெற்றி ஒன்று கிடைக்கப் போகிறது யாரோ ஒரு அணிக்கு. பார்ப்போம் இந்த போட்டி என்ன மாதிரி சூழலை உருவாக்கும் என்று. இன்னொரு போட்டி நாளை தினம் நடைபெற காத்திருக்கிறது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்ளும் 2020 போட்டிகள் நாளை தினம் இந்திய நேரப்படி இரவு 7 மணி அளவில் இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இலங்கையுடைய தம்புள்ள மைதானத்தில். இந்த மைதானத்தில் ஏற்கனவே பல போட்டிகள் நடைபெற்றாலும் இந்த போட்டியிலே வெற்றி பெறும் அணி தொடர்ந்து உலக கிண்ணத்துக்கு வர இருக்கின்ற போட்டிகளில் இது ஒரு பரிச்சாத்த போட்டியாக இருக்கிறது. காரணம், இந்த பிட்ச்கள் கண்டிஷன் இலங்கையிலும் இந்தியாவிலும் இந்த போட்டிகள் நடைபெற இருப்பதால் இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி பெறும் அணிக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.